செங்கோட்டையன் இன்னைக்கு தாவேகாவில் அவர் இணைந்திருப்பது என்பது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து நம்ம கட்சியை வந்து கட்டமைக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அந்த டைம்லேயே அவர் ஓபிஎஸ் வெளியேறிய விஷயம்ன்றது உள்ளபடியே நம்ம செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பிடிக்கல. அதிமுகவினுடைய அந்த அறை என ஒவ்வொரு சட்டமன்ற நடக்கக்கூடிய அசம்பிளிலையும் ஒரு கட்சிக்குமான பதிப்பு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதே போல எதிர்கட்சிக்குன்னு அறை ஒதுக்கியிருப்பாங்களா அறை, அந்த அறையில கூட ஒரு கூட்டம் கூட்டினா அங்கேயும் அவர் வந்து கலந்துக்க மாட்டாரு. அதே போல அதிமுக எம்எல்ஏக்களுக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டினா அங்கேயும் அவர் கலந்துக்க மாட்டாரு. அதிமுகவினுடைய முக்கிய நிகழ்வுகளில் அவர் வந்து தொடர்ச்சியாக கலந்து கொள்ளாமல் இருப்பதும் புறக்கணிப்பதுமாக இருந்துச்சு. அதனுடைய விளைவாக அவர் என்ன செய்யப்பட்டார்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். காரணம், தாவேகாவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு பிறகாக ஆதவ் அர்ஜுனாவுடைய கார்ல தான் போயிருக்கிறதாகவும் செய்திகள் சொல்லுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, செய்தி ஊடகம் சொல்லுது. பட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய வீட்டில் போய் ஒரு 2-3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல செங்கோட்டையன் கூடவே கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான அதிமுக மீது அதிருப்தி கொண்ட தொண்டர்கள் இன்னைக்கு தாவேகாவில் இணைய போவதாகவும் சொல்லப்படுகிறது. சில மாவட்ட பொறுப்பாளர்களும் இணைய போகிறாங்க. அவங்களுக்கான பொறுப்புகளும் தாவேகாவில் போடுவதற்கான வேலைகள்லாம் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற மாதிரியும் செய்திகள் வருது. ஸோ நான் ஏன் தாவேகாவில் வந்து இணைஞ்சேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார். அதில் முக்கியமான ஒரு 2-3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, தாவேகாவில் நான் இணைந்ததற்கு காரணங்கள் உண்டு. திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல, ஒன்றாக இணைந்து பயணிக்கிறார்கள். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தாவேகாவில் இன்று இணைகிறார் செங்கோட்டையன். அதான் இணைஞ்சிட்டார். தாவேகாவில் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க சமயத்தில் தான் செங்கோட்டையன் இணைந்து பிரஸ் மீட்டே கொடுத்துட்டாரு. நீண்ட அரசியல் அனுபவம் உள்ள ஒரு தலைவர் செங்கோட்டையன் நமக்கு எல்லாருமே தெரியும். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு பல காரணங்களாக இருக்குது. அந்த காரணத்துக்குலாம் நான் பின்னாடி வரேன். அதுக்கு முன்பாக செங்கோட்டையன் கடந்து வந்த பாதைன்னு இருக்கும் இல்லையா, அதில் வந்து சும்மா சுருக்கமாக மட்டும் பார்த்தல. ஏன்னா நீண்ட அரசியல் அனுபவம், கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது. 1977 தான் முதல் தேர்தல் அவர் வந்து சந்திக்கிறார் சத்தியமங்கலம் தொகுதியில். அப்பயும் அவர் வந்து வெற்றி பெறுகிறார். கிட்டத்தட்ட 10 முறை எம்எல்ஏவாக அவர் வந்து போட்டிடுறார். இல்லை 1996 மட்டும், ஏன்னா அப்போ பெரிய ட்ராஜடி ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் மட்டும் அவரால் வெற்றி பெற முடியல. மீதி இருக்கக்கூடிய 9 முறையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். சத்தியமங்கலம் தொகுதி முதல் முறை, மீதி எல்லாமே வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் அவர் வந்து வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறார். 1991 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக அவர் வந்து இருந்தார். அதற்கு பிறகாக 2011 வேளாண்மை துறை அமைச்சராக இருந்தார். அந்த ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கு அடுத்ததாக வந்து அவனுக்கு பொறுப்பு என்ன மாற்றப்பட்டுச்சுன்னா தகவல் தொழில்நுட்ப துறையில் அவருக்கு வந்து மாற்றப்பட்டது. 2012 அவரை வந்து அவர் மேலே சில புகார்கள் எல்லாம் வருது. எல்லோரும் மேலேயும், அரசியல் தலைவர் எல்லோரும் மேலேயும் புகார்கள், குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் வரும் இல்லையா, அந்த அடிப்படையில் அவர் மேலேயும் வருது. அந்த புகாரை தொடர்ந்து அவர் 2012 முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் நீக்கம் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு 2016 மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிட்டு வெற்றியை அவர் வந்து தட்டி பறிக்கிறார். 2017 அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அவர் கல்வி அமைச்சராக பொறுப்பு கொடுக்குறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு. அதே போல் 2021 கோபிச்செட்டிப்பாளையம் மீண்டும் அதே தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு. அந்த போட்டியில் அவர் வந்து ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 காரணங்கள் இருக்குது அவர் அதிமுகவிலிருந்து வெளியே வருவதற்கும் அவர் நீக்கப்படுவதற்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் கடந்த காலத்தில் அதிமுகவிலிருந்து வெளியேற்றிய பிறகு பல விஷயங்கள் நடந்துச்சு. தனியாக போயிட்டு ராமநாதபுரத்தில் போட்டியிட்டார். அதே மாதிரி சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து நம்ம கட்சியை வந்து கட்டமைக்கணுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அந்த டைம்லேயே அவர் ஓபிஎஸ் வெளியேறிய விஷயம்ன்றது உள்ளபடியே நம்ம செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து பிடிக்கல. அது அப்பயே அவர் வந்து விரும்பலன்ற அளவுக்கான செய்திகள் எல்லாம் வந்துச்சு. அதே போல் ஈரோடு பை எலெக்ஷன் நடந்துச்சு. மிகப்பெரிய ஒரு கூத்தாவே இருந்துச்சு. ஏன்னா மக்களை எல்லாம் பட்டியல போட்டு அடைச்சி, செந்தில் பாலாஜி பார்த்தீங்களா என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து டெய்லியும் வந்து தியேட்டரில் வந்து சினிமாவில் படம் காட்டிகிட்டு இருக்காரு, பட்டியல போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாருங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் கூட அதிமுக தலைமை எடுத்த முடிவும் செங்கோட்டையன் முடிவும் ஒத்து போகலை. அதுலேயும் அவருக்கு ஒரு சிக்கல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. அதே போல் 2025 பிப்ரவரி மாதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கான நிகழ்வு வந்து நடத்தப்பட்டது. அந்த திட்டத்தில்
மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வந்து பயன்படுத்தலைங்கிற ஒரு காரணத்தை காட்டி அந்த நிகழ்வை வந்து புறக்கணித்தார் செங்கோட்டையன். அதே மாதிரி தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் கூடக்கூடிய அந்த கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அசம்பிளி எலெக்ஷனில், அந்த மாதிரி கூட்டங்களில் அவர் பெருசாக கலந்துக்க மாட்டார். அதிமுகவினுடைய அந்த அறை என ஒவ்வொரு சட்டமன்ற நடக்கக்கூடிய அசம்பிளிலையும் ஒரு கட்சிக்குமான அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதே போல் எதிர்கட்சிக்குன்னு அறை ஒதுக்கியிருப்பாங்களா அறை, அந்த அறையில் கூட ஒரு கூட்டம் கூட்டினா அங்கேயும் அவர் வந்து கலந்துக்க மாட்டாரு. அதே போல் அதிமுக எம்எல்ஏக்களுக்குன்னு ஒரு கூட்டம் கூட்டினா அங்கேயும் அவர் கலந்துக்க மாட்டாரு. அதிமுகவினுடைய முக்கிய நிகழ்வுகளில் அவர் வந்து தொடர்ச்சியாக கலந்து கொள்ளாமல் இருப்பதும் புறக்கணிப்பதுமாக இருந்துச்சு. அதனுடைய விளைவாக அவர் என்ன செய்யப்பட்டார்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். காரணம், எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருந்தார்னா ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா டிவி தினகரனை போய் சந்திச்சாரு அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்லி அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். நீக்கப்பட்டதனுடைய விளைவு அந்த கண்டினியூட்டிலே வந்து பார்க்கும்பொழுது நேற்று எம்எல்ஏ தன்னுடைய கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய எம்எல்ஏ பொறுப்பு சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்தார் இல்லையா, அந்த பொறுப்பை ராஜினாமா செஞ்சுட்டு இன்னைக்கு காலையில் தாவேக்காவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள். இதில் 2 விஷயம் சொல்லப்படுது. சரி, இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கிற ஒரு நபர் டிவிகேக்கு போனால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதற்கான பதிலை நாங்கள் வந்து இன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறோன்னு சொல்லி புஷியானந்த் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். ஆனால் டிவிகேல பொறுத்த அளவுக்கு நிர்வாக குழுவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு, அதே போல் கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுக்கான அமைப்பு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி சில அரசியல் பார்வையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இவருடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையுமே ரோட் மேப் போடக்கூடியதில் ரொம்ப கெட்டிக்காரரான நபர் செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலை, ஜெயலலிதா அவர்களே புகழ்ந்திருக்கிறாங்க கடந்த காலங்களில். அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிரச்சார பயணங்களுக்கு இன்னைக்கு அதாவது ஒரு நாளைக்கு அவங்க போக போகிறாங்க அப்படின்னா 2 நாளுக்கு முன்பாகவே செங்கோட்டையன் அவர்கள் களத்துக்கு போய் எந்த ரூட்டில் போனால் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எந்த ரூட்டில் மக்கள் கூட்டினா கரெக்டாக இருக்கும், எந்த ரூட்டில் போனால் ரீச் ஆக முடியுன்ற எல்லா பிளானையும் ரொம்ப துல்லியமாக பிளான் பண்ணக்கூடிய வேலையை செய்யக்கூடிய நபர் தான் செங்கோட்டையன். இன்னைக்கு தாவேக்காவில் அவர் இணைந்திருப்பது என்பது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். எப்படி ஒரு பிரச்சாரத்தை கட்டமைக்கணும், மேப்பை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்திலெல்லாம் செங்கோட்டையன் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கக்கூடிய நபர். அதனால் அந்த பலம் மிகப்பெரிய ஒரு பலத்தோடு சேருகிறது. அதனால் இது மிகப்பெரிய அளவில் ஹிட் அடிக்கும் இந்த காம்போ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ட்ராக் ரெக்கார்ட் அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இவர் செங்கோட்டையன் சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்குமாறு அவர் வந்து சொல்லியிருந்தார். பிரிஞ்சு போனெல்லாம் ஒன்றா கூப்பிடுங்க, அதிமுக வலுவிழந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி சொன்னார். சில காலக்கெடு கூட அவர் விதிச்சார். இந்த டைம்குள்ளே நீங்கள் கூப்பிடலாம், அது நாங்கள் வேறு மாதிரி முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அதுவும் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறலை. அந்த டைமில் நியூஸாக வந்துச்சே தவிர அதுக்கப்புறம் எதுவும் மாறலை. அதற்கு பிறகாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இருக்கார்ல, ஓபிஎஸ் தினகரன், அதே போல் டிவி தினகரன், சசிகலா அவங்களெல்லாம் சந்தித்ததுனால அதிமுக பொதுச் செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி கோபம் அடைந்து அவர் கட்சியிலேருந்து நீக்கிட்டார். நீக்கின பிறகு எம்எல்ஏ இப்போ நான் சொன்னது போல் எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்யப்பட்டது. செய்யப்பட்ட பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 2-3 நாட்களில் தாவேக்காவினுடைய தேர்தல் பிரச்சார மேலாண்மையினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறாங்க. அவங்க அதுக்கு பிறகாக ஆதவ் அர்ஜுனாவுடைய கார்லேயே தான் போயிருக்கிறதாகவும் செய்திகள் சொல்லுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல, செய்தி ஊடகம் சொல்லுது. பட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுடைய வீட்டில் போய் ஒரு 2-3 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் செங்கோட்டையன் கூடவே கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான அதிமுக மீது அதிருப்தி கொண்ட தொண்டர்கள் இன்றைக்கி தாவேக்காவில் இணைய போவதாகவும் சொல்லப்படுகிறது. சில மாவட்ட பொறுப்பாளர்களும் இணைய போகிறாங்க. அவங்களுக்கான பொறுப்புகளும் தாவேக்காவில் போடுவதற்கான வேலைகள்லாம் மும்முரமாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற மாதிரியும் செய்திகள் வருது. இதுக்கு இடையில தான் வழக்கம் போல் சில உருட்டுகள் எல்லாம் உருட்டினாங்க. என்ன உருட்டுகள் அப்படின்னா, செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியே வந்துட்டாருன்ன உடனே அவரை வலை வீசி பிடிப்பதற்கான வேலைகள் எல்லாம் எல்லா பெரிய கட்சிகளும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக திமுக பண்ணுச்சு, பாஜக பண்ணுச்சுன்ற மாதிரி செய்திகள் வந்துச்சு. இன்றைக்கி செய்தி ஊடகங்களும் அதை தான் எழுதியிருக்கிறாங்க. அதாவது திமுகவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர் பதவி தருவதற்காக முதல்வர் தயாராகவே இருக்கிறாருன்னு சொல்லியெல்லாம் திமுகவில் தூது விடப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியும், அவங்கக்கிட்ட வந்து தாவேக்காவில் இணையக்கூடிய முடிவில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது. அதே போல் சபாநாயகர் அப்பாவு அவரோட அறைக்கு போயிட்டு ராஜினாமா கடிதம் கொடுக்கும் பொழுது அமைச்சர் சேகர்பாபுவை சந்தித்ததாகவும் செய்திகள் எழுதியிருக்கிறாங்க. சந்தித்தது இதே மாதிரி தாவேக்காவில் சேர போகிற மாதிரி அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அவர் வந்து மௌனத்தை மட்டுமே பதிலாக கொடுத்து விட்டு வந்தார் செங்கோட்டைன்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. இதற்கு நடுவில் தான் டெல்லியில் முகாமிட்டு இருக்கக்கூடிய
தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து இவரை கான்டாக்ட் பண்ணி, "அண்ணா நீங்கள் வந்துருங்கண்ணே, பாஜகவுக்கு வாங்க, இது பலமாக இருக்கும், டெல்லி வாங்க, நம்ம வந்து டபுள் என்ஜின் சர்க்கார்கிட்ட நம்ம பேசி நாங்கள் வந்து சிட்டிங் போடுவோன்ற மாதிரிலாம் சொன்னதாகலாம் சொல்கிறாங்க. பட் இதையெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் அம்புட்டுமே உருட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செங்கோட்டையன் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில், ஏன்னா முதல் பத்திரிகை தாவேக்காவில் இணைஞ்சு முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு, ரொம்ப அழகாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தார். இவங்க வீம்புக்குன்னு 4 கேள்வி கேட்க அதையெல்லாம் நாசுக்காக கட் பண்ணிவிட்டு அவர் வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டார். சேகர் பாபுவையும் நான் பார்க்கல, இது ஒரு ஃபோட்டோ தான் காட்டுங்க நான் பேசுகிறேன் அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்களாலையும் பேச முடியல. இந்த யாரும் என்னை வந்து கூப்பிடவும் இல்லை, அழைக்கவும் இல்லை. இது என்னுடைய சுயமாக எடுத்த முடிவு. ஸோ நான் ஏன் தாவேக்காவில் வந்து இணைஞ்சேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசினார். அதில் முக்கியமான ஒரு 2-3 பாயிண்ட் என்ன அப்படின்னா, தாவேக்காவில் நான் இணைந்ததற்கு காரணங்கள் உண்டு. திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல, ஒன்றாக இணைந்து பயணிக்கிறார்கள். பள்ளி குழந்தைகள் தங்களது பெற்றோரிடம் அப்பா அம்மா விஜய்க்கு ஓட்டு அளிங்கள் என்று கூறும் நிலை தமிழ்நாட்டில் தற்போது உள்ளது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதிமுகவில் கூட நிர்வாகிகள் கூட நீங்கள் போய் பாருங்கள், அவங்க வீட்டில் போய் பசங்களை போய் கேளுங்க, விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு விஜய் ரீச் ஆகிட்டார் மக்கள்கிட்ட. மக்கள் ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க, தமிழகம் ஒரு புது மாற்றத்தை எதிர்பார்க்குது. அந்த மாற்றத்தை விஜய் கொடுப்பாரு நான் நம்புகிறேன். அதனால் நான் வந்து இந்த கட்சியில், இந்த கழகத்தில் நான் என்னை இணைச்சிக்கிட்டேன்ற மாதிரி சொன்னார். தூய்மையான ஆட்சி நடத்த ஒருவர் தேவை என்பது மக்கள் மனதில் தோன்றியுள்ளது. இளவல் விஜய் இதற்காக மாபெரும் இயக்கத்தை கட்டமைத்துள்ளார். அந்த கட்டமைக்கப்பட்ட இயக்கத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன்ற மாதிரியெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் பேசி ரொம்ப அழகாகவே அந்த ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ணியிருந்தார். இப்படி செங்கோட்டையனுடைய வரவேற்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. விஜய் அவர்கள் இன்றைக்கி ஒரு வீடியோவே போட்டிருக்காரு செங்கோட்டையனுக்காக. இந்த மாதிரி நீண்ட அனுபவம் உள்ள ஒரு தலைவர் நம்ம கட்சியிலேருந்து இணைஞ்சிருக்கிறார், இது மாதிரி இன்னும் இணையக்கூடிய நண்பர்கள் எல்லாம் வாழ்த்துக்கிற மாதிரிலாம் சொல்லி போட்டிருந்தாரு. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவில் செங்கோட்டையன் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க, ஃபோர்ஸான ஆள்லாம் இல்லைங்க, அவர் சும்மா இருந்தார், இப்போ அந்த அளவுக்குலாம் இல்லைன்ற மாதிரி ஒரு கருத்து. அதே போல் தேவையில்லாமல் தாவேக்கால போய் இணைஞ்சிட்டாருங்கிற மாதிரி ஒரு கருத்து. அவரால் ஒன்றும் பெருசாக வந்து சாதிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு கருத்துன்னு சொல்லி செங்கோட்டையனுக்கு எதிராக, தாவேக்காவுக்கு எதிராக, வழக்கமாக தாவேக்கா மேலே வன்மத்தை கக்கக்கூடிய வேலையெல்லாம் சில செய்வாங்க. பட் அதே இது தப்பு கிடையாது, ஒரு கட்சியினர் எல்லாருமே அடிக்க தான் செய்வாங்க. அதே போல் இன்னைக்கு இணைஞ்சிட்டாருங்கிறத காரணத்தை காட்டி இவர் என்ன இது பண்ணார் அது பண்ணார்ன்ற விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் அவர் வந்து அவருடைய கெப்பாசிட்டி என்ன, தேர்தலில் அவர்களுடைய பங்களிப்பு என்ன, விஜய்க்கு எந்த மாதிரி அவர் உதவி செய்ய போகிறாரு, என்ன மாதிரி பிரச்சாரங்களை அவர் முன்னெடுப்பதற்கு அவர் வந்து மேப் போட்டு கொடுக்க போகிறாரு, இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்தை கொத்தா தூக்கிட்டு போய் விஜய்கிட்ட கொடுக்க போகிறாரா இல்லையா அப்படிங்கிற நிறைய பல கேள்வி நமக்கும் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் வெறும் விமர்சனத்தை மட்டுமே வச்சு கடந்து போயிட முடியாது. இதற்கான பதிலை ஏப்ரல் மாதம் நடக்கக்கூடிய தேர்தலில் 2026 தமிழகத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பதில் கொடுப்பாங்கன்ற மாதிரி நானும் நம்புகிறேன், அவங்களும் அப்படி தான் நம்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே இந்த செய்தியை பொறுத்த அளவுக்கு செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு. அடுத்து யார் யார் வரப்போகிறார்கள், என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது. ஏன்னா தாவேக்கால நண்பர்கிட்ட நான் சமீபத்தில் பேசும்போது, நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், நிறைய சம்பவங்கள் நடக்க காத்திருக்குலாம் சொன்னார். ஸோ அதனுடைய தொடக்கமாக இருக்குமோங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. இந்த செய்தியின் மூலமாக அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பேசலாம். நன்றி.